வணக்கம். அஜித் நடிச்சு வெளிவர இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி அந்த படத்துல இருந்து காட் பிளஸ் யூ அப்படிங்கிற பாட்டு கேட்டேன். ரெடியா மாமே? இந்த பாட்டுக்கு இசை ஜிவி பிரகாஷ், இந்த பாட்டை பாடினவர் அனிருத் ரவிச்சந்திரன். என கேட்ட உடனே இந்த பாட்டுக்கு இசை உண்மையிலேயே ஜிவி பிரகாஷா அப்படின்னு தேடி பார்த்தேன். 4-5 முறை தேடி பார்த்தேன். கண்டிப்பா ஜிவி பிரகாஷ் தான் இசை. பாடினவர் சந்தேகமா இல்லை, அனிருத் ரவிச்சந்திரன் தான். கூடவே இன்னொரு பையன் பாடியிருக்காரு, பால் டப்பா, தயிர் டப்பா, மோர் டப்பா அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்காரு. பொதுவா நீங்க 2015க்கு பிறகு சினிமாவில், அதுவும் குறிப்பா பாடல்கள் வந்திருக்கக்கூடிய இந்த திடீர் மாற்றத்தை கவனிச்சு பார்த்தா சினிமாவுடைய போக்கு எங்க போகுது, சினிமா பாடல்களுடைய போக்கு எங்க போகுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கவலையா இருக்கு. இன்னொரு பக்கம் இது அஜித்குமார் படமா அப்படிங்கிற இந்த சந்தேகத்தையும் நமக்குள்ள வருது. ஏன்னா அஜித்துக்குன்னு மேம்பட்ட ஒரு தரம் இருக்கு. எப்பவுமே அஜித்துடைய ரசிகர்கள்ட்டையும் அதை நீங்க பார்க்க முடியும். ஆனா அஜித்துடைய விஸ்வாசம்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. இன்னைக்கு கூட நீங்க கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே பாட்டை கேட்டீங்கன்னா, அதாவது கண்ணீர் வராத பலருடைய கண்கள்லையும் கண்ணீர் வரும். அந்த மாதிரியா உருக வைக்கக்கூடிய ஒரு பாட்டு அதே விஸ்வாசம் படத்துல வந்துச்சு. அதுல வேட்டி வேட்டிங்கிற ஒரு பாட்டை பார்த்துட்டு பல பேர் தமிழ் கலாச்சாரத்துக்கான வேட்டியை மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட அஜித்துடைய பாடல்கள் உருக வைக்கக்கூடிய பல பாடல் கொடுத்த அவர் இந்த பாட்டுக்குள்ள காட் பிளஸ் யூ அப்படிங்கிற பேர் மட்டும் இருக்கு. ஒருவேளை உள்ளுக்குள்ள கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே அந்த வரிகள் ஒரு வரி கூட தமிழ் வரி கிடையாது. நீங்க முழுசா ஒரு வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாதி ஆங்கிலம் பாதி தமிழ். இன்னொன்னு, எந்த சொல்லு பொதுவாகவே அனிருத் பாடினா புரியாது. அதுவும் எக்கச்சக்கமா மட்டையாகிற அளவுக்கு காதுல சவுண்டை கொடுத்து அதுல என்னமோ வைபேத்து மாமே, அப்புறம் என்னமோ எல்லாம் ஏத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் எடுத்த உடனே அந்த ஏகே எல்லாம் வருது. அது ரைட்டு, ஏன்னா ரசிகர்களை உசுப்பேத்துறதுக்காக அந்த மாதிரி கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபா போட்டு ஒரு முதல் போட்டு படத்தை எடுக்கிறாங்க. அப்படி படத்தை எடுக்கிறப்ப அந்த மாதிரி கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுக்குள்ள இந்த படத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்க இந்த பாட்டுக்குள்ள எந்த இடத்துல நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்கு பிறகான வரிகளை நான் தேடி பார்த்தேன். ரூட்ல வந்தா அன்னது பண்ணு, இந்த மாதிரி இவ்வளவுதான் வரி. மொத்தமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரி வரும். இந்த 15 வரியில நீங்க உட்கார்ந்து நோட்ஸ் போட்டு இல்ல ஹெட்போன் போட்டு மறுபடியும் கேட்டீங்கன்னா கூட ஒரு வரியில கூட முழுமையான தமிழ் இருக்காது. இது உண்மையிலேயே இந்த தமிழ் சமூகத்துக்கு எதிரானது. இன்னொரு பக்கம் அஜித் மாதிரியானவங்க இதை சரி பண்ணணும். முதல்ல ஒரு 10ஆம் பசலித்தனமா 3வது பக்கமா இருக்கக்கூடிய இன்னொருத்தர் ஒரு படத்தை பண்ணா நமக்கு அது ஒன்றும் கவலை இல்லை. ஆனா அஜித் ரசிகர்களை பார்த்து நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு அடிக்கடி அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல சினிமாங்கிறது எனக்கு 2ஆம் தரம் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துக்கும் போயிட்டாரு. அப்படி போகக்கூடிய அஜித் ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான பாட்டை கொடுக்குறப்ப இந்த பாட்டு வெறுமனே இதோடு நிக்க போறது கிடையாது. இந்த பாட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பள்ளி ஆண்டு விழாவில், கல்லூரி ஆண்டு விழாவில் போட்டு ஆடுவாங்க. அதே மாதிரி நண்பர்களா கல்லூரி பேருந்துகளில் போகும்போது போட்டு ஆடுவாங்க. பொதுவெளியில கோயில் திருவிழாவில் போட்டு ஆடுவாங்க. இப்படி பாடுறப்ப இந்த பாட்டு யார் படத்து பாட்டு அப்படின்னா அஜித் படத்து பாட்டு அப்படிங்கிறப்ப இது அஜித்துக்கு தான் ஒரு பக்கம் ஒரு நல்ல பேர் எடுத்து அஜித்துக்கு இன்னொன்னு கீழே எடுத்து கொடுக்கும். அப்ப அஜித் இந்த மாதிரி பாடல்கள் பண்றதுல கவனம் செலுத்தணும். பொதுவா குட் பேட் அப்படிங்கிற அக்லிக்கிறதே தமிழ் பேர் கிடையாது. நல்ல தமிழ் பேர் வைக்கலாம். இது வரைக்கும் அஜித்துடைய படங்கள்ல வீரம், வெற்றி, விவேகம், விசுவாசம் இப்படி கரெக்டா அந்த வா வி அந்த கணக்குல வச்சிருந்தாங்க. அதை விட்டுட்டு இப்ப குட் பேட் அக்லி அப்படின்னு பேர் வச்சு பேர்ல தான் தொலைஞ்சிட்டு போகுது அப்படின்னா உருப்படாத ஒரு பாட்டை போட்டு வச்சிருக்காங்க. இது அஜித்துக்கு தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாம பண்ணாங்களா? ஒருவேளை தெரிஞ்ச பிறகு கூட அஜித் ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். அஜித் விட்டுறக்கூடாது ஒன்றும். இன்னொன்னு, இந்த பாட்டை இசையமைச்சிருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் மேல நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு உண்டு. என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப அழகான மெலடியை கொடுக்கக்கூடியவர் ஜிவி பிரகாஷ். நீங்க எப்ப பாத்தீங்கன்னா கூட உருகுதே மருகுதே பாட்டு கேட்டு உருகாதவங்க கிடையாது. அதெல்லாம் சின்ன வயசு ஏறத்தாழ டீனேஜ்ல இருந்து ஜிவி பிரகாஷ் போட்ட பாட்டு. அதுக்கு பிறகு நீங்க பல பாட்டு, குறிப்பா பூக்கள் பூக்கும் தருணம் ஆறுயிரே பாட்டெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அந்த அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு. ஏறத்தாழ அந்த கசல் வடிவத்துல ரொம்ப உருக வச்சிருப்பாரு. அதான் மெலடி கிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஜிவி பிரகாஷ். இப்ப கூட அமரன் படத்துல அவ்வளவு அழகா பாடல்கள் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் அதுக்காக இந்த பாட்டை மெலடியா பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. ஏன் அப்படின்னா குத்துப்பாடல்கள் எத்தனையோ குத்துப்பாடல் வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு வந்துச்சா குத்துப்பாடல் அப்படின்னு இல்ல.
காலங்காலமா நீங்க என்னைக்கு சினிமா வந்துச்சோ வந்த பிறகுல இருந்து குத்து பாடல் வந்திருக்கு, நையாண்டி பாடல் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல மக்களுக்கு புரியுறது மாதிரி அந்த இசையோட சேர்த்து பண்ணியிருக்கலாம். கூடவே நல்ல தமிழ் சொல்ல நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல 100ல ஒரு வார்த்தையோ 2 வார்த்தையோ ஆங்கிலம் கலக்கலாம். ஆனா சரிபங்கு ஆங்கிலம் கலந்து மீதி இருக்கிற சொற்கள்ல கூட ஒரு சொல்லு கூட அந்த நல்ல தமிழ் சொல் வராதது அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம இந்த மக்களுக்கு தானே நம்ம இந்த படத்தை போடுறோம். இந்த மக்கள் தானே பணம் போட்டு படம் பார்க்குறாங்க. இந்த இளைஞர்கள் தானே எதிர்காலத்துடைய தூண்கள். இப்படிப்பட்டவங்களை இந்த மாதிரியான இன்னொரு இடத்துக்கு யோசிக்கலாமா அப்படின்னு அஜித் எப்படி யோசிக்கிறாரோ அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் யோசிக்கணும். அனிருத்துக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அனிருத் அப்படி யோசிக்கக்கூடிய ஆளு கிடையாது. அனிருத் வந்த பிறகுதான் எடவான் வடவான் நடவான் மாதிரியான பல பேரை எழுத வச்சுட்டு பாடலாசிரியர்கள் யாரு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு. ஆனா ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர் இருக்கக்கூடிய ஜிவி பிரகாஷ் தன்னுடைய இன்னொரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அந்த அனிருத் மாதிரி போறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கம் ஈர்ப்பு இல்லை. அதே மாதிரி அஜித்தும் அடுத்தடுத்த படங்கள்ல தன்னை மாத்திக்குவார் அப்படின்னு சொல்லி நம்புறோம். நன்றி, வணக்கம்.